சங்கராந்தி அன்னைக்கு பிறந்ததுனால தமிழ் பெயர் வைக்கணும்னு என்னுடைய தாத்தா அவனுக்கு சங்கர்னு வச்சார். ஓஹோ. பொங்கல் அன்னைக்கு பிறந்தவன். எங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய நேட்டிவ் வந்து செட்டிநாடு பகுதியை சேர்ந்த நியர் காரைக்குடிக்கு பக்கத்தில் மல்லாகுட், சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் கிராமம். அதுதான் எங்களுடைய பை பர்த் ஃபோர் ஃபாதர். எல்லாருமே மிக பாரம்பரியமான செட்டிநாடு குடும்பத்தில் தான். படிப்புக்காக மதுரைக்கு 1974 நாங்கள் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். தம்பி அங்கே தான் பிறந்தான், மதுரையில் தான் பிறந்தாவே. சரி, மதுரையில் எந்த இடத்துல? நாங்கள் அழகரடியில் தான். அழகரடி வாழ்க்கை தரம் ஒரு 74 97 வரை அங்கே தான் இருந்தோம். ஸோ அந்த அழகருடைய ஒவ்வொரு பதிவுலையும் தம்பியை தெரியும், எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உலகம் முழுதும் தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஏரியா அந்த ஏரியா. எத்தனை பேர் நீங்க? நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் சார். 4 பேர்ல தம்பி வந்து கடைசி 4வது கடைக்குட்டி. ஆமா, காலத்தால ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் ஒரே ஆண்டுகளில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் டிராவல். அதனால நாங்கள் 2 பேரும் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பதிவு பார்க்கையில தான் நாங்கள் 4 பேர்னு தெரியும். மூத்தவன் டாக்டர், 2வது மிகப்பெரிய ஒரு பிஆர்ஓவா இருந்தான், 2வது நானும், அவன் தம்பி அடுத்து. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. 4வது சங்கர். சங்கராந்தி அன்னைக்கு பிறந்ததுனால தமிழ் பெயர் வைக்கணும்னு என்னுடைய தாத்தா அவனுக்கு சங்கர்னு வச்சார். ஓஹோ. பொங்கல் அன்னைக்கு பிறந்தவன். அதனால பொங்கலை வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம். இப்ப சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளா ஒவ்வொரு பொங்கலுக்கும் கிராமத்துக்கு வந்துருவோம். அந்த கிராமமே அவ்வளவு சந்தோஷப்படும், பொங்கல்னா ரோபோ வர்றாரு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் இனி எப்படி அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களை ஏற்றுக்குருவாங்க?